ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கறிக்கடைக்கார மாமாவை வந்து கூப்பிட்டு வீட்டில் வந்து அவங்க அப்பா இறந்துட்டதா வந்து சொல்கிறாங்க. அவரும் வந்து கடவுள் இப்படி பண்ணிட்டானம்மா. உங்க அப்பாவோட தொழில் எதிரிகள்லாம் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளேயே ஆளு வச்சு அவரை ரோகிணியோட அப்பாவை ஜெயிலே வந்து ஆளை வச்சு கொண்டுட்டாங்க. அவர் வந்து அங்கேயே வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு அங்கேயே புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாமா வந்து சொல்கிறாரு. ரோகிணி வந்து அதுக்கு பயங்கரமாக ஆக்ட் கொடுக்குறாங்க, மயக்கம் அந்த மாதிரி நடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ரோகிணிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. தண்ணி தெளித்து ரோகிணி வந்து எழுப்புறாங்க. எழுந்திரிச்சு ரோகிணி வந்து பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து முத்துவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அது எப்படி நம்ம மலேசியா போகிறோன்னு சொன்னதும் உங்கள் அப்பா வந்து இறந்து போவாங்க, இதில் ஏதோ வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கு பார்லருமா அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. ரோகிணி வித்யாட்ட போய் இப்போ தான் வந்து மனசில் இந்த பாரமே குறைஞ்சிருச்சு, மைண்டு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. சரியான நேரத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ நீங்கள் எங்கள் மாமாவும் இல்லை, எங்கள் அப்பா சாகவும் இல்லை. மீனா அது வந்து நீங்கள் மாமாவும் இல்லை, உங்கள் அப்பா சாகவும் இல்லை, நீங்கள் பண்ணதெல்லாம் ட்ராமாவா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரோகிணிக்கு வந்த கனவு. அவங்க வந்து கனவுலேருந்து கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. மறுநாள் வந்து வித்யாவுக்கு இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்க்க வராங்க சிந்தாமணி. நீங்கள் இருக்கிறதுலே பெரிய டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தான், உங்கள்கிட்ட எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும் ஆசை அப்படின்றாங்க. அவங்களுக்கு குருதட்சணையாக புடவை, பணம், பழங்கள்லாம் கொடுத்து டான்ஸ்க்கு சேர்றாங்க. இதன் மூலமாக மீனாவை பழிவாங்கிறது தான் சிந்தாமணி நோக்கம். அது தெரியாமல் விஜயா வந்து அவங்கள வந்து டான்ஸுக்கு சேர்த்துக்கிறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.